Taste the Daily. மோசடி புகார் தொடர்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த விவசாயி தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சி. காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்காணிப்பு பணிகள் இல்லாததால் தற்கொலை மிரட்டல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியின் மீது மக்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என்பதற்கு தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த விவசாயி தீக்குளித்த சம்பவமே ஒரு சாட்சி. மக்களின் எந்த புகாருக்கும் அரசு செவி சாய்ப்பதில்லை. இட்ஸ் இன்கம்ப்ளீட் மியூட் மோட் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு பயமில்லை, அரசு எந்திரத்தின் மீது கடிவாளம் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மொத்தத்தில் இந்த ஸ்டாலின் ஆட்சியை தேர்ந்தெடுத்தது தவறுதான் என்று தமிழ்நாட்டு மக்கள் நாள்தோறும் வருத்தப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் RCB வெற்றி பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. கூட்ட நெரிசலில் சிக்கிய 50க்கு மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சம். பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளவில்லை. பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வருவார்கள் என்று தெரிந்தும் மாநில அரசும் கிரிக்கெட் சங்கமும் கோட்டை விட்டு விட்டதாக ரசிகர்கள் ஆதங்கம். மாநிலங்களவை தேர்தலுக்காக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் வரும் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல். அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் மனுவில் கையொப்பமிட்டனர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் வீடியோ காட்சி நடத்துவதை பொழுதுகழிப்பதாக மக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் உட்பட 5 பேர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் அவலம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே 17 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை போக்சோவில் பிடிபட்டார். பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்படும் சிறுமிகளின் அலறல் குரல் அப்பா ஸ்டாலின் செவிகளை எப்போது ரணமாக்கும் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஓடும் பேருந்தில் மது போதையில் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரை சகோதரருடன் சேர்ந்து காலணியால் அடித்து துவைத்த கல்லூரி மாணவி. எதிர்க்கட்சி தலைவர் கூறுவதைப் போல இந்த விடியாத ஆட்சி முடியும் வரை பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது மீண்டும் நிரூபணம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் மூதாட்டியின் உதட்டை கடித்து துப்பிய இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் பாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என நாள்தோறும் நிரூபணமாகும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்த ரேஷன் கடை தொழிலாளியை மர்ம நபர்கள் கட்டையால் தாக்கி கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஓரினச் சேர்க்கைக்கு இணங்க மறுத்தவரை கத்தியால் வெட்டிவிட்டு 1.5 சவரன் தங்க செயின் செல்போனை பறித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் துணிகரமாக குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வரும் அவலம்.
ராணிப்பேட்டையில் 80 வயது மூதாட்டியிடம் மது போதையில் பாலியல் ரீதியாக அத்துமீறி கொலை செய்த இளைஞர் சிக்கினார். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை KK நகரில் தனது அக்கா மகனுக்கு பெண் தர மறுத்த மாரியம்மாள் என்பவரை பிரபல ரவுடி சரமாரியாக வெட்டியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கண்டும் காணாமல் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அச்சமின்றி நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் கல்லூரி மாணவர்களை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 21 கிலோ உயர் ரக கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கோவை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழல் சிறையில் கைதிகள் பதுக்கி வைத்திருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் சிறை கைதிகளுக்கு தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் கிடைத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கர்நாடகா மாநிலத்திலிருந்து சேலம் வழியாக முசிறிக்கு கடத்திவிடப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பிடிபட்டன. விடியா திமுக ஆட்சியில் மாநில எல்லையில் ஏவல்துறை லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருவதால் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் நாள்தோறும் கடத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க காரில் கடத்தி வரப்பட்ட 540 கிலோ குட்கா பொருட்களுடன் ஒருவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த 60 வயது ராஜேந்திரன் உடலுக்கு பதிலாக இளைஞரின் சடலம் வழங்கப்பட்டதால் மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள். அரசு மருத்துவமனை நிர்வாகம் அலட்சிய போக்குடன் செயல்படும் நிலையில் பிரியாணி புகழ் அமைச்சர் மாசு இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் என மக்கள் கேள்வி. என்னுடைய தகப்பனுடைய உடல் இது கிடையாதுன்னு சொல்லி புள்ள சொல்லும் போது அவங்க அலட்சியமான பதிலே சொல்றாங்க. இதுதான் சொல்லிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து வேற பாடியை காட்டுறாங்க. இதுவா பாருங்கன்னு எல்லா பாடியும் திறந்து காட்டுறாங்க. 3 பாடி நேத்து போஸ்ட்மார்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. ஒருத்தர் தான் உறவினர் பெற்று கொண்டு போயிருக்கிறார். 2 அன்னவுன் சொல்லிட்டு கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அன்னவுன் பாடியை யாரை கட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் போது இந்திக்காரங்க ஒரு பாடியை வாங்கிட்டு போனாங்க வெங்கல்ல இருந்துன்னு சொல்லிட்டு இன்னும் தகவல் வந்ததுங்க. அந்த 2 பாடியில விசாரிச்சா வெங்கலுக்கு இந்திக்காரங்க எடுத்துக்கொண்டு போன பாடி தான் ராஜேந்திரனுடைய பூத உடல். தேசிய அளவில் JEE அட்வான்ஸ் தேர்ச்சி விகிதத்தில் தமிழகம் மிகவும் பின்தங்கியதால் மாணவர்களின் எதிர்காலம் இருளில் ஆழ்த்தியிருப்பதாக விமர்சனம். வெற்றிகளை மட்டுமே தனதாக்கிக் கொள்ளும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான பயிற்சி வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். பெண்களுக்கு வழங்கப்பட்ட மின் ஆட்டோக்கள் சார்ஜிங் பாயிண்டுகள் இல்லாமல் கிடப்பில் கிடக்கும் அவலம். வரி பணத்தை வீணடித்து விளம்பர வெளிச்சத்தில் மக்களை ஏமாற்றுவதை நிறுத்தி உண்மையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த பெண்கள் வலியுறுத்தல். திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் 20 பக்கங்கள் கொண்ட கூடுதல் குற்றப்பத்திரிகை விழுப்புரம் நீதிமன்றத்தில் தாக்கல். பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கின் விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மதுபான கடைகளை கூடுதலாக நிறுவுவதற்கு பதிலாக மது விலக்கிற்கு உறுதியான நடவடிக்கைகளை முயற்சிக்க வேண்டும். திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை 2 வாரங்களில் மூட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நிதி நிறுவன மோசடியால் படிப்பறிவில்லாத ஏழை எளிய மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அப்சல் நிதி நிறுவன மோசடி வழக்கை 6 மாதங்களில் முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை கொளத்தூரில் விளம்பர புகழ் ஸ்டாலினால் அடிக்கல் நாட்டப்பட்ட வண்ண மீன்கள் வர்த்தக மைய திட்டம் கைவிடப்பட்ட அவலம். கமிஷன், கலெக்ஷன் மற்றும் கட்டிங் முடிந்த பிறகு உறுதியளித்தவாறு தடையற்ற மின்சாரத்தை வழங்காததால் வண்ண மீன் விற்பனையாளர்கள் ஏமாற்றம்.
சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாளர்களுக்கு மே மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் உறுதியளித்தவாறு வியாழக்கிழமை சம்பளம் வழங்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என ஊழியர்கள் எச்சரிக்கை. ஸ்டாலின் மாடல் அரசு 4 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் மத்திய அரசு மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களின் பேச்சுவார்த்தை நடத்தி பெரிய திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதில் தோல்வியடைந்து வருவதாக குற்றச்சாட்டு. மத்திய அரசு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள் முழுமையாக பயன்படுத்துவதால் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கிவிட்டதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் பெருமளவு மணல் கொள்ளை நடைபெறுவதாக புகார்கள் எழுந்தும் அதிகாரிகள் தடுக்காதது ஏன் என அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறு துரும்பு கூட எங்களுக்கு தெரியாமல் வெளியே செல்லாது என பெருமை பேசும் விடியா அரசின் அமைச்சருக்கு நீதிமன்ற கூட்டுக்கு பதில் சொல்ல திராணி இருக்கிறதா என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு விரைவு பேருந்தின் முன்சக்கர டயர் வெடித்து பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போக்குவரத்து அதிகாரிகள் முறையாக பேருந்துகளை ஆய்வு மேற்கொள்ளாமல் மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் செல்போன் பேசியவாறு அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதால் விபத்து, 8 பேர் காயம். அலட்சிய போக்குடன் செயல்படும் ஓட்டுநர்கள் மீது ஸ்டாலின் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை அடுத்த கடுக்காக்காட்டில் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை சரி செய்வதுடன் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க கோரி மக்கள் சாலை மறியல் போராட்டம். வெற்று விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின் மாடல் அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தல். திருவாரூரில் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாசன விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பயிர் காப்பீட்டு நிவாரணம் தாமதமாகும் நிலையில் விடியா திமுக அரசு தங்களை வஞ்சிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகத்தின் பயோமெட்ரிக் கருவிகள் செயல்படாததால் கைமுறை வருகை பதிவு செய்யப்படுவதால் தங்கள் ஊதியம் பாதிக்கப்படலாம் என தொழிலாளர்கள் அதிருப்தி. போக்குவரத்து துறைக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கும் பல ஆயிரம் கோடி முறையாக செலவிடப்பட்டால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது என தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. ரயில் டிக்கெட் முன்பதிவில் மோசடியில் ஈடுபட்ட 2,50,00,000 போலி பயனாளர் முகவரிகளை IRCTC ரத்து செய்திருப்பதாக தகவல். டிக்கெட் முன்பதிவில் முறைகேட்டில் ஈடுபட்ட போலி இமெயில் கணக்குகளை நீக்கும் நடவடிக்கை தொடர்வதாகவும் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் டிக்கெட் வழங்குவது தொடர்பாக மலேசியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே மோதல். நுழைவு கட்டணம் குறித்து அறிவிப்பலகையை ஸ்டாலின் மாடல் அரசு பராமரிக்காததால் வெளிநாட்டு பயணிகள் துன்புறுத்தப்பட்டதாக சுற்றுலா முகவர்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தெரு நாய் கடித்ததில் பள்ளி மாணவன் உட்பட 8 பேருக்கு காயம். மாவட்ட நிர்வாகம் தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அச்சம். தமிழ்நாட்டில் 216 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விடியா திமுக அரசு தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை பிரிவை ஏற்படுத்தவும் தவறிவிட்டதாக மருத்துவர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. சென்னை பள்ளிக்கரணையில் 9 வயது சிறுவனுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. பள்ளிகளில் கட்டுப்பாடுகள் இல்லாததும் கல்வித்துறையின் கவனக்குறைவும் சுகாதாரத்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சவுகார்பேட்டையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 69 வயது மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. விடியா திமுக ஆட்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்படாததால் நாள்தோறும் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் வேதனை.
மத்திய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ பிரதிநிதிகள் மருத்துவர்களை சந்திப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிப்பு. மருத்துவர்கள் பிராண்ட் மருந்துகளை பரிந்துரைக்க தூண்டுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே பரிந்துரைக்கவும் உத்தரவு. நாடு முழுவதும் கிராமப்புற சுகாதார மையங்களில் 7 மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்த மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை இருப்பதாக ஆய்வில் தகவல். சமுதாய சுகாதார மையங்களில் மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறையும் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற சாலை விபத்தில் 2 சிறுவர்கள் 3 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழப்பு. வேன் மீது சிமெண்ட் லாரி விழுந்ததில் திருமண விழாவுக்கு சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் பலியான துயரம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அறிவிப்பு. வரும் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெற இருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியாவின் உள்நாட்டு போர் விமானப்படையின் திறன்களை வலுப்படுத்தும் போர் விமான தேஜஸ் விமானங்களின் டெலிவரி விரைவில் தொடங்கலாம் என எதிர்பார்ப்பு. இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுக்கு 16 முதல் 24 விமானங்களை டெலிவரி செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் திட்டம். ரஷ்யாவின் முக்கிய விநியோக பாதையான 19 கிலோமீட்டர் நீளமுள்ள கெர்ச் பாலத்தை 3வது முறையாக தாக்கிய யுக்ரைன் 1100 கிலோ வெடிமருந்துகளை பயன்படுத்தி நீருக்கு அடியில் பாலத்தின் தூண்களை சேதப்படுத்தி இருப்பதாக யுக்ரைன் பாதுகாப்பு படை தகவல். தேர்தலில் வாக்காளர் வாக்களிக்கும் விகிதத்தை விரைவாக புதுப்பிக்க புதிய தொழில்நுட்ப செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள இந்திய தேர்தல் ஆணையம். வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் செயலியில் பதிவிடும் விவரங்கள் தானாக ஒருங்கிணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருப்பதால் வாக்கு எண்ணிக்கை தாமதங்களை குறைக்கும் என விளக்கம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிப் போட்டியில் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெராவை வீழ்த்தி முன்னணி வீரர் நோவாக் ஜோகோவிச் முன்னேறினார். வியாழக்கிழமை நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இத்தாலி வீரர் ஜானிக் சினரை ஜோகோவிச் எதிர்கொள்கிறார்.